Guys, welcome to our placement pathway channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது day 3 GCD of a number. இது வந்து normal method தான், optimized method. upcoming videosல upload பண்றேன். So இதுல என்னன்னா GCD find பண்ணணும். So greatest common factor வந்து find பண்ணணும். So ரெண்டு நம்பர் கொடுத்திருப்போம், அந்த ரெண்டு நம்பர்ல greatest common factor இது அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். இதுதான் வந்து task. So ரெண்டு நம்பர் இன்புட்டா நான் first user கிட்ட இருந்து வாங்குவேன். வாங்கிட்டு GCD ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கு கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லை அப்படிங்கும்போது 1 வந்து கண்டிப்பாக GCDயாக இருக்கும். ஸோ நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது GCD ஈக்குவல் டு 1 பை டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு நம்பர் நான் ஃபைண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 and 8 எடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 and 8ல மினிமம் எது அப்படின்னு செக் பண்ணுறேன். மினிமம் வந்து 4. ஸோ மினிமம் வரைக்கும் லூப் எக்ஸிக்யூட் ஆனால் போதும். பிகாஸ் எனக்கு வந்து 2லேருந்து 8 வரைக்கும் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. ஒரு டைமும் வந்து 4 எனி நம்பர் டிவைடட் பை கிரேட்டர், அதாவது கிரேட்டர் நம்பர் டிவைடட் பை அப்படின்னு போட்டேன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா மினிமம் நம்பர் வரைக்கும் வந்து செக் பண்ணால் போதும். அதோட லிமிட்டேஷன்ஸ் அது வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ ஏதாவது நம்பர் 4 வரைக்கும் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணனாவே போதும், எனக்கு வந்து GCD தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா for I equal to 2, ஏன்னா 2 வந்து GCD காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறத நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை அப்படியே வச்சிருவேன். இங்கே மினிமம் நம்பர் நான் எடுத்திருக்கேன். மினிமம் ஸோ எனக்கு 4 8 அப்படின்னு பார்த்தோன்னா 4 and 8ல மினிமம் எதுன்னா 4 is the மினிமம். ஸோ எனக்கு வந்து 2லேருந்து 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது எனக்கு N1 என்னது 4 divided by 2. 4 divided by 2 வந்து எனக்கு leaves remainder 0. அதே மாதிரி 8 divided by 2 leaves remainder 0. ஸோ எனக்கு இது ட்ரூ. ஸோ அப்போ GCD வந்து எனக்கு இந்த இடத்துல 2 அப்படின்னு வரும். அடுத்தது 3 செக் பண்ணோம். 3 வந்து 4 divided by 3 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ இட் வில் நாட் எக்ஸிக்யூட். GCD of 4 and 8 will remain 2. அடுத்தது 4க்கு வரும், which is the final number. So 4 divided by 4 leaves remainder 0, and when it is divided by 8 leaves remainder 0. ஸோ எனக்கு இங்கே என்ன ஆகும், GCD வந்து 4 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்தது 5 பார்க்கும். 5 பார்க்கும்போது இங்கே கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. கண்டிஷன் ஃபெயில் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் எனக்கு GCD வந்து 4 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். இதுவே நான் மினிமம் எடுக்காமல் ஒரு இது செகண்ட் நம்பர் வரைக்கும் லூப் இருக்கணும் அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 8 இருக்குமா, அப்போ எனக்கு இந்த லூப் வந்து 2லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். அப்போது அதாவது 4 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், விச் இஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக டிவைடட் பை 5 அண்ட் இட் ஆல்சோ டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டேன்னா இங்கே ரிமைண்டர் வந்து 4 தான் இருக்கும், அண்ட் ஆல்சோ இங்கே ரிமைண்டர் 3ன்னு இருக்கும். ஸோ இது வந்து அன்வான்ட் லூப் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ஸ்மால் நம்பர் வரைக்கும், ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் மினிமமோ அது வரைக்கும் எனக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆனால் போதும். ஸோ அதனால் நான் வந்து மினிமம் ஆஃப் N1 and N2 அப்படிங்கிறது வந்து நான் எடுத்திருக்கேன். இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இதோட கிளியர் அல்கோரிதம் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அண்ட் மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.